ஏன் தனிமைப்படுத்தப்பட வேண்டும்? நாம் ஏன் திக்கற்றவர்களாக இருக்க வேண்டும்? நாம் ஏன் ஆதரவற்றவர்களாக இருக்க முடியும்? நாம் எல்லோருமே துணையாளராகிய தூய ஆவியை பெற்றிருக்கிறோம். ஒரு முறை ஒரு தம்பதி கணவன் மனைவி, அவர்களுக்கு வயதாகிவிட்டது. மனைவிக்கு ஏறக்குறைய 60 வயது. மனைவிக்கு 60 வயதிலே அல்சைமர் டிசீஸ், அதாவது மறதி, ஞாபக மறதி நோய், கொடூரமான நோய். கணவன் யாருன்னு கூட தெரியாது, அவங்க பேர் தெரியாது, கணவன் பேர் தெரியாது, அந்தளவுக்கு மறந்துடும். எந்த இடத்துல நிற்கிறோம் அப்படின்னு கூட தெரியாது. அந்தளவுக்கு ஒரு கொடிய நோயினால் தன்னுடைய நினைவாற்றல் அனைத்தையும் இழந்து இருந்தார் அந்த மனைவி. இப்போ எவ்வளோ சிகிச்சை எடுத்து பார்த்தார். கடைசியிலே ஒரு சிறப்பு இல்லத்திற்கு அவரை கொண்டு போய் சேர்க்கிறார். அங்கு நிறைய பேர் அவரை கவனித்துக் கொள்கிறார்கள். இருந்தாலும் இந்த கணவர் டெய்லி தன் மனைவி போய் சந்திப்பார். சந்தித்து சாப்பாடு கொடுத்து நல்லா கவனித்துக் கொள்வார், பராமரித்துக் கொள்வார். ஆனால் அந்த மனைவிக்கு இவர் தன்னுடைய கணவர்னு தெரியாது, நினைவாற்றல் இல்லை. ஏதோ அங்கே உள்ள பணியாளர் ஏதோ செய்கிறாங்க அப்படின்ட்டு. அப்போ ரொம்ப நாளாகவே, பல மாதங்களாக கணவர் இப்படி வந்து போய் பார்த்து சந்தித்து தனது மனைவியை பராமரித்து வந்தார். அப்போ அங்கே உள்ள பணியாளர் ஒருத்தர் கேட்குறார், ஐயா உங்கள் மனைவிக்கு தான் நீங்கள் யாருன்னே தெரியாத, ஏன் நீங்கள் வீணாக போய் அலைஞ்சிட்டு இப்படி வந்துட்டு இருக்கிறீங்க, நிறுத்தி கொள்ளுங்கள். உடனே அவர் கணவர் சொல்கிறாரு, இல்லை அவளுக்கு என்னை தெரியாமல் இருக்கலாம், நான் யாருன்ட்டு, ஆனால் அவள் என் மனைவி, எனக்கு தெரியும்ல, என் மனைவி தானே அப்படின்ட்டு சொல்லி சொன்னாராம். ஆம் அன்புக்குரியவர்களே, நாம் எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும், திக்கற்றவர்களாக ஆதரவற்றலாக இருந்தாலும், இந்த உலகத்திலே ஏதோ ஒரு ஜீவன் நம்மை கவனிப்பதற்கு இருக்கிறது. அதுதான் அந்த பரிசுத்த ஆவியானவர், அந்த துணையாளர். எனவே அவரை நம்புவோம், அவருடைய பிள்ளைகளாக நாம் மாறுவோம், அவரை அந்த தூய ஆவியை பெற்றுக்கொள்வோம். எல்லா சூழ்நிலைகளிலும், அந்த வாழ்க்கையினுடைய இக்கட்டான சூழல்களிலே துணையாளராம் தூய ஆவியை நாம் வேண்டுவோம், அவரை பற்றிக்கொள்வோம். அவர் நமது அருகிலே இருக்கிறார், நமக்குள்ளே இருக்கிறார். நாம் ஆறுதல் பெறுவோம், குழப்பம் தீர்த்து நம்பிக்கை பெறுவோம், நல்ல ஒரு விடுதலை பெற்று எல்லா விதமான நலன்களாலும் நிரப்பப்படுவோம். ஆமேன்.